Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா எக்ஸ்க்ளூசிவ் டெடிகேட்டட் ஒரு கார்ப்பரேட் சீரியஸ் பிரிண்டர். ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் கடைக்கு நம்ம ரெக்கமெண்டேஷனே கிடையாதுங்க. இந்த பிரிண்டர் வந்து ஸ்கூல் காலேஜஸ் அண்டு கார்ப்பரேட் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கார்ப்பரேட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதுக்குன்னே ப்ரொஃபஷனலாக மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜெராக்ஸ் ஷாப்புக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு ஒரு பிரிண்டர்ன்றது பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஜெராக்ஸ் பேக் நோட் 2 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்க கட்டுப்படி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் நம்ம ஜெராக்ஸ் ஷாப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது பியூர் லேசர் பிரிண்டர். ஸோ இதில் வரக்கூடிய ஒரிஜினல் டோனரோட காஸ்ட்டு கூட. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 070 அப்படின்ற கேட்டரேஜ் மாடல்ஸ் உள்ள வரும். இதோட ஒரிஜினல் டோனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 5000க்கு மேலே வரும். 3000 பேஜஸ் ஈல்டு வரும். இதிலே 070 ஹச்னு ஹை ஈல்டுன்னு ஒரு டோனர் இருக்கு. அது தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 10000 வரும். 10000 11000 பேஜ் வரும். சரி, இதுக்கு கம்ஃபர்டபுள் டோனர் வரப்போகுது. ஸ்டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கம்ஃபர்டபுள் டோனரோட ப்ரைஸ் உங்களுக்கு 1500 தான் வரும். 2500 to 3000 பேஜஸ் வரும். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு 1500 கம்ஃபர்டபுள் வாங்கி ஒரு 2000 to 2500 பேஜஸ் வந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லேசர் பிரிண்டர் பக்கா சூட்டபிள். ஆனால் இந்த லேசர் பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக கோர்ட்டு, அட்வொகேட் ஆஃபீஸு, கார்பரேட் ஆஃபீஸு, ஃபினான்ஸ் கம்பெனி இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஜெராக்ஸ் மிஷினை அப்படியே மினியா மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மாடல் தான். இது வந்து நார்மல் சீரியஸே கிடையாது, பியூர் கார்பரேட் சீரியஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்கேன் காப்பி ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான் லேசர் பிரிண்டர். ஒரு நிமிஷத்துக்கு 40 பேஜஸ் பிரிண்ட் வரக்கூடிய ஒரு மாடல். இன்னொன்று இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே இருக்கக்கூடிய ஃபீடர் பார்த்தீங்க அப்படின்னா டிஏடிஎஃப் டெக்னாலஜி, அதாவது டியூப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். அந்த டியூப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 பேஜஸ் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஸ்பீடு திறன் கொண்ட ஒரு ஸ்கேனர். ஸோ இப்போ நீங்கள் ஈகோட் நடைமுறைக்கு வந்திருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு, அட்வொகேட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் அதிகமாக தேவைப்படும். ஸோ பிரிண்டிங் அவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். ஸோ அப்போ அந்த ஸ்கேனிங் எனக்கு ஹை ஸ்பீடில் வேணும். ரெண்டாவது இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங்னே டெடிகேட்டடாக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு இன்டிகிரேட்டாக வரும். இந்த ஓசிஆர் ஃபார்மேட்டு ஸ்கேனிங்னே டெடிகேட்டடாக ஏகப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்ஸ் கண்ட்ரோலோட வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 பேஜஸ். இதே நீங்கள் டபுள் சைடு ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா 50 பேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 100 பேஜஸ் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு 30K பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு மல்டி ஃபங்க்ஷன் லேசர் பிரிண்டர் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல இந்த பிரிண்டருக்கு ஈக்குவல் வேற எந்த பிராண்ட்லயும் பிரிண்டரே கிடையாது. நீங்க வேற எந்த பிராண்ட்ல போனாலுமே இவ்வளோ ஸ்பீடான ஹை ஸ்பீட் ஸ்கேனிங் டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதான் இதோட ஃபர்ஸ்ட் ஹைலைட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுல அப் டு லீகல் வரைக்கும் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க நார்மல் லேசர் பிரிண்டர்ல வேற எந்த பிராண்ட்ல போனாலுமே அப் டு A4 வரைக்கும் தான் டியூப்ளெக்ஸ் கொடுக்க முடியும். ஸோ லீகல் பேப்பர் சிங்கிள் சைடு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு லீகல் பேப்பர் வரைக்கும் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். மேலே டிஏடிஎஃப்ல அப் டு A4 வரைக்கும் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ லீகல் பேப்பர் சிங்கிள் சைடு ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் வர்றப்ப டியூப்ளெக்ஸ் A4 லீகல் வரைக்கும் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். மூணாவது விஷயம் இதோட ஸ்பீடு. ஸ்கேனிங்லேயும் ஸ்பீடாக இருக்கும், பிரிண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 பேஜஸ் வரும். அதுக்கடுத்து இதில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா மேனுவல் பேப்பர் ஃபீடர்னு ஒன்று வரும், பைபாஸ் ட்ரே. அதில் நீங்கள் 100 பேஜஸ் வச்சுக்கலாம். கேசட் ட்ரே ஒன்று வரும், அதில் 250 பேப்பர் வச்சுக்கலாம். இது போக எனக்கு அடிஷனலாக இன்னொரு பேப்பர் ட்ரே வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி இதில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த பேப்பர் ட்ரே நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி ஆட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்னொரு 500 ஷீட் வச்சுக்கலாம். மிஷின் பெரிய மிஷின் மாதிரி ஆகும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் உள்ள ஒரு மாடல் தான். ஸோ இது கம்ஃபர்டபுள் டோனரோட காஸ்ட் ஃபியூச்சரில் வர கம்மியாச்சு அப்படின்னா தாராளமாக ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வச்சு ரஃப் அடி அடிக்கலாம். அதுக்கான சூட்டபுளாக உள்ள ஒரு மாடல் தான். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 78,995 ரூபாய். மேனுஃபேக்சரிங் டேட்டு 2025 நியூ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக். ஸோ இதோட ப்ரைசிங் நம்ம என்ஆர்இன் போட்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 32,490 32,490 ரூபாய், இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் டெலிவரி. இன்னொன்று ஹைலைட்டு 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடியது, அன்லிமிடெட் பேஜஸ். ஸோ இந்த இவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு அவ்வளோ பேஜஸ் இருக்குலாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஸோ 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி வந்துடும். ஸோ நாங்கள் கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய டோனர்ஸில் 3000 பேஜஸ் பிராண்ட் சொல்லுவாங்க, 2500 பேஜஸ் உங்களுக்கு சாலிடாக வரும். நாங்கள் ஒரு 1000 to 1500 பேஜை எடுத்துட்டு இந்த டோனரை பத்திரமா எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கம்ஃபர்டபுள் டோனர் நிறைய வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து எப்போ உங்களுக்கு வாரண்டி இஷ்யூ வர்றப்ப அந்த 3 வருஷத்தில் அந்த ஒரிஜினல் டோனரை வச்சு தான் நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு வாரண்டி இஷ்யூ வர்றப்ப சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய டோனர் நமக்கு ஒரிஜினல் டோனர் இருந்தால் மட்டும்தான் வாரண்டியில் கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசன் தான். லேசர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் லேசர் பிரிண்டர் அப்படின்றது ராயல் என்ஃபீல்டு பைக் மாதிரி. அதோட மைலேஜ் தான் ட்ராப் ஆகுமே தவிர அதோட டியூரபிலிட்டி கொஞ்சம் கூட குறையாது. ஸோ அதான் லேசர் பிரிண்டர். ஸோ நீங்கள் என்ன அடிச்சாலும் சரி 10 வருஷம்னாலும் சரி லேசர் பிரிண்டரில் கம்ப்ளைண்டே வராது. அதோட ஒரு இருதயமே பார்த்தீங்க அப்படின்னா டோனர் மட்டும் தான். ஸோ டோனர் மட்டும் முடிய மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஒரிஜினல் டோனரும் நம்மகிட்ட கிடைக்கும்.
கம்ஃபர்டபுள் டோனர்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர், ஒரு டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்குலாம் வேற லெவலில் சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். ஏன்னா நீங்கள் லீகல் பேப்பர் பிரிண்டிங் எடுத்துக்கலாம், லீகல் பேப்பர் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் எடுத்துக்கலாம், டபுள் சைடு ஸ்கேனிங் ஹை ஸ்பீடு, பிரிண்டிங் ஹை ஸ்பீடு, கேசட் ட்ரைவ் வந்துடும், பென் ட்ரைவ் டேரக்டா இன்சர்ட் பண்ணலாம், டச் டிஸ்பிளே வந்துடும். டச் டிஸ்பிளேல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாடலுக்குன்னே டெடிகேட்டடாக நம்ம ஒரு 3D வீடியோ அனுப்பிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர். இதோட நார்மல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 50,000 இருந்துச்சு. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் இயர் அண்ட் ஆஃபர் சேலில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்கு, ஃப்ரீ டெலிவரி, 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டி, டேரக்டா பிராண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ. ஸோ லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கிடைக்காது. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டவுட் அப்படின்னா சர்வீஸும் புக் பண்ணி இன்ஜினியர் நாங்கள் விசிட் பண்ண வைப்போம். மற்றபடி டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே நம்ம என்ஆர்ஐ ஃபோட்டோ ஆஃபீஸில் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஒரிஜினல் டோனர், கம்ஃபர்டபுள் டோனர், A to Z எல்லா ஸ்பேரும் நம்ம கிட்டே கிடைக்கும். இதோட மிகப்பெரிய ஹைலைட் அடுத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஐரன் பிரிண்டர்ஸ்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோனர் யூனிட்னு ஒன்று தனியாக வரும், ட்ரம் யூனிட் ஒன்று தனியாக வரும். இதோட ஹைலைட் உங்களுக்கு டோனர் யூனிட்ல இன்பில்டா ட்ரம் வந்துடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் டோனரை சேஞ்ச் பண்ணுறப்ப ட்ரம் புது ட்ரம்முக்கான ஃபீல் கிடைக்கும். ஸோ பிரிண்டிங் குவாலிட்டி அப்படியே நியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு வந்து ஒரு பிரிண்டர் வேணும் ஆஃபீஸ் யூஸ்க்கு, மாசத்துக்கு நான் 1,00,000 பேஜ், 50,000 பேஜ், 5 பேஜ், 10 பேஜ் எவ்வளோ வேணாலும் அடிப்பேன், அடிக்காம நான் 6 மாதம் இருப்பேன். ஆனால் எனக்கு ஸ்கேனிங்லேருந்து பிரிண்டிங்லேருந்து எல்லாமே ஸ்பீடாக இருக்கணும், எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கணும், ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் போதும்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்தியன் மார்க்கெட்டில் இந்த பிரிண்டர் கிடைச்சிக்க வேற பிரிண்டரே கிடையாது. ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் அண்ட் சேல், நியூ இயர் சேல் ஆஃபருக்காகவே கொண்டு வந்திருக்கோம். ஒரு பல்க் ஸ்டாக்கு ஜஸ்ட் 32,490 ரூபாய். 32,490 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. கெனான் பிராண்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. பெரிய ஜெராக்ஸ் மிஷினை அப்படியே மினியா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்கு. டக்குனு வெப்சைட்ல போய் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். வெப்சைட்ல ஆர்டர் பேஸ் பண்ண உங்களுக்கு இன்ஃபோர்மேஷன் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க, டக்குனு ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு வித்தின் 40 ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ப்ரொஃபஷனல் கொரியர் டெலிவரி ஆகும். மெயின் ஏரியாவாக தான் டோர் டெலிவரி ஆகும். கிராமப்புற பகுதியாக தான் நியரஸ்ட் போஸ்டல் ஆஃபீஸ்ல போய் பிக்கப் பண்ணிக்கணும். அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க டெலிவரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸும் ஆட் ஆகும், டெலிவரி டைமிங்கும் ஆட் ஆகும். ஸோ இந்த பிரிண்டர் பற்றி வேற என்ன ஒரு டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க, உங்களோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பேஸ் பண்ணுறதுக்கு துளி அளவு பயமும் தயக்கம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.